ஓம் சக்தி பராசக்தி. முல்லையுடன் மல்லிகை முத்தார் நீயுட்டி முடிசூட்டும் அன்னை நீயே. மோகன புன்னகை பூத்திடும் இதழ்களில் முத்தமிழ் சிந்துவாயே. கல்லையும் கனியாக்கும் கற்கண்டு மொழிதந்த கண்கண்ட தெய்வம் நீயே. கடலையும் மழையையும் காலத்திற்கு இணை சொன்ன காவியச் சோலை நீயே. எல்லையே இல்லாத இந்த துறையூரம்பதியில் ஏற்றிய தீபம் நீயே. எங்கும் இருள் நீக்கி இனிய நல் அருளூட்டும் ஈசனின் பதியும் நீயே. தொல்லைகள் மறைந்திட தொண்டுள்ளம் மலர்ந்திட தூயவரம் அருள்வாயே. தும்பிக்கை கணபதி தோகைமயில் முருகனுடன் தோன்றிடும் பத்ரகாளியே. நாக கன்னி முடியில் அழகாக குடைபிடிக்க 10 கை கொண்டு திரிசூலம் கையில் ஏந்தி சடை முடியுடன் காலில் சிலம்பொலி கலீர் கலீர் என்று ஒலிக்க அரக்கனை அழித்து அகிலத்தை காக்க அகிலாண்ட நாயகியாக பத்ரகாளி அம்மன் என்று அங்காள பரமேஸ்வரியாக அங்காள் அம்மனாக 4ஆம் நாளாக நம் துறையூர் நகர் வீதியில் வீதி உலா புறப்பட தயாராக இருப்பதால் நம் பக்த கோடி பெருமக்கள் உறவின் முறை சான்றோர்கள் அனைவரும் திருக்கோவில் முன்பாக வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாக கன்னி முடியில் அழகாக குடைபிடிக்க 10 கைகளை கொண்டு திரிசூலம் கையில் ஏந்தி சடை முடியுடன் காலில் சிலம்பொலி கலீர் கலீர் என்று ஒலிக்க அரக்கனை அழித்து அகிலத்தை காக்க அகிலாண்ட நாயகியாக துறையூரின் பட்டத்து ராணி பராசக்தி பத்ரகாளி இன்று அங்காள பரமேஸ்வரியாக அங்காள் அம்மனாக நம் துறையூர் நகர் வீதியில் 4ஆம் நாளாக திருவீதி உலா புறப்பட தயாராக இருப்பதால் நம் பக்த கோடி பெருமக்கள் உறவின் முறை சான்றோர்கள் அனைவரும் திருக்கோவில் முன்பாக வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.